என் பேர் முருகன். இருக்கந்துறையிலேருந்து நாகர்கோவில் பறக்கைக்கு லோடு கொண்டு போகிறேன். 3 நாள் ஆச்சு லோடு போட்டு வந்து. வண்டியில் பாசிங் லோடு, கரெக்ட் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தகவல் மேல் இடத்துலேருந்து வந்தால் தான் விடுவோன்னு சொல்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, லோக்கல் வண்டிக்கு மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. மிஞ்சி போனால் பறக்க வந்து 20 கிலோமீட்ரு. அதாவது நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஒர்க்குக்கு போகிறோம். எழுதி லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்தாச்சு. அங்கேருந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்பி அங்கேருந்து இவங்களுக்கு வந்தாச்சு விடலாம்னு. ஆனால் இவங்களுக்கு ஆர்டர் வந்து மேல் அதிகாரி சொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கும் டீட்டெயில் தெரியலை. அவங்க சொல்லுற ஒரே பதில், மேல் அதிகாரி சொல்லாமல் நாங்கள் விட மாட்டோம். இதை தான் இப்போ 3 நாளாக சொல்கிறாங்க. ஆனால் லோக்கல் வண்டி மட்டும்தான். ஆனால் இதே வந்து மார்த்தாண்ட வண்டியோ கேரளாவுக்கு போகக்கூடிய வண்டியோ பாஸை போட்டு கரெக்டாக இருந்தால் வண்டி அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயும் ரோடு ஒர்க்கு, கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போகக்கூடிய வண்டி அவங்க ரெக்கார்டை காட்டி போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போகக்கூடிய வண்டிகளை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் தெரியல எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியலை. கேட்டால் அவங்களுக்கு மேல் அதிகாரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. 3ஆம் நாள் இன்றைக்கி நடக்கு. 3 நாளாக ரோட்டில் தான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கோம். 3 நாள் ஆச்சு. ஓனர் தந்த 200 3 நாளில் எப்படி சாப்பிட முடியும்? 3 நாளாக அங்கே தண்ணியை குடிச்சிட்டு தான் இவங்க தர தண்ணி கூட இவங்களுக்கு தண்ணி கூட இதில்லை. இன்னும் கடையில் டீ கடையில் தண்ணியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு இதில் உட்காந்துருக்கோம். 3 நாள் ஆச்சு. ராத்திரி டிஎஸ்பி சார் வந்து நின்ன ரோடு ஒர்க்கு வண்டியை மட்டும் அனுப்பியிருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கு உங்களை ஒவ்வொரு வண்டியாக வெரிஃபிகேஷன் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு கேட்டதுக்கு கூட கேரளா வண்டி அவ்வளோமே போயிட்டு இருக்கு. கேரளா வண்டி, மார்த்தாண்ட வண்டி, நாகர்கோவிலுக்கு மேற்க உள்ள வண்டி சொல்ல போனால் நாகர்கோவில் சரௌண்டிங்கு உள்ள வண்டி, லோக்கல் வண்டி மொத்தத்தில் விடலை. எல்லாமே பாசிங் வண்டி, பாசிங் லோடு வண்டி, பெர்மிட்டு, மெட்டீரியல் வந்து எம்சாண்டு, குல்மெட்டல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.